நம்ம வீட்டு எதுக்கே வாத்து ஊற்றிங்களா, வாத்து வைக்கிறாங்க வயலில். இந்தப்போ நம்ம வீட்டு எதுக்கே வாத்து. சூப்பராக இருக்குல்ல. இந்த கீழே இது இருக்கிற தம்பி பில்லுட கலங்களாக இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடும். அதுக்காக தான் எல்லாம் வயல்லே மேய்க்கிறதா வாத்து. புழு பூச்சி இந்த கிழங்கு கூரை கிழங்கெலாம் இருக்குல்ல, அது சாப்பிட்றது. அதுக்காக தான் எல்லா வயல்லையும் வாத்து வைப்பாங்க. அருமையாக இருக்குல்ல. அடுத்தவங்க விடுறாங்க போல, மேய்ஞ்சிட்டு மேய்ஞ்சி அடுத்தவங்க மாற்றுறாங்க. இப்போது சூப்பராக அவ்வளோதான். அப்படியே மேய்ச்சி தான் அந்த கலங்கு திங்கி பற்றியா இல்லையா? சூப்பராக ஒரு வயலை விட்டு விட்டு அந்த கலங்கெல்லாம் மேய்ஞ்ச போய் அடுத்தவங்க மாற்றுவாங்க. அப்படியே சுடுங்க. டீயெல்லாம் போட்டாச்சா? காலையிலேயே டீயெல்லாம் போட்டாச்சு. இப்போ எழுந்திரிச்சிங்களா? எல்லாம் 8 மணிக்கு தான் எழுந்துச்சு. நைட்டு பூரா எல்லாம் ஒன்று காதை வலிக்குங்குது, ஒன்று கையை வலிக்குதுங்குது. நைட்டு நான் எனக்கு தெரியாதுங்க. எப்போ என்ன பண்ணுறேன் உனக்கு? அவன் அழுதுகிட்டு இங்கே படுத்து கிடந்தவன் வீட்டுக்குள்ளே ஓடியாந்துட்டான். எனக்கு தெரியாது, இன்னும் சொல்லவும் இல்லை. எத்தனை மணிக்கு? வந்து அப்புறம் எனக்கு ஆகிட்டு தூங்கிட்டேன். நான் செல்லு ஒன்றே வேலை டக்குனு படுத்து தூங்கிட்டேன். அப்படியே நான் எண்ணெய் காய வச்சு காதில் ஊற்றிட்டு திருப்பி படுத்து தேமிக்கிட்டே கிடக்குறான். இவன் ஒடியாதது எழுப்பி நான் பயந்து போயிட்டேன். என்னடா எழுதிக்கிறேன், எனக்கு காதை வலிக்குதுன்னு அழுகுறான். அப்புறம் சரின்னுட்டு காதுக்குள்ள எறும்பு பூந்துட்டு போல அவனுக்கு சொல்ல தெரியல. குடுங்குதாடான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன பண்ணதுன்னே தெரியல. எனக்கு இவ்வளோ எனக்கு தெரியலையப்பா. வலிக்குதுங்கிறா. வலிக்குதுன்னு தான் சொல்கிறானே ஒழிஞ்சு எங்கே வலிக்குதுன்னெலாம் கேட்கல. அப்புறம் சரின்ட்டு அவன் எண்ணெயை காய வச்சு ஊற்றணும்னு தூங்கிட்டான். என்ன பண்ணுறோம்னு சுகந்த கொஞ்சம் வீங்கி போயிட்டு அப்படியே. நம்மளும் என்ன பண்ணுற? என்ன திங்கிற காலையிலையே? என்னது சாப்பிட்றியா? சரி சரி. தண்ணி எனக்கு ஒத்துக்கலை. போட்டு தள்ளி பார்க்கணும். உப்பு தண்ணிக்கிறதுக்கு வச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் தான். நானும் எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து பார்க்குற மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ தான் காலையில் டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். காலைக்கு வந்து இனிமேல் சமையல் வேலை ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். வயசு வர முடியாது. எல்லாரும் ஜல்லி பிடிச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்காக போனோம்ல, அங்கே தண்ணி மாற்றி குடிச்சிட்டு இங்கே தண்ணி மாற்றி குடிச்சிட்டு அப்படியே எல்லாம் கீழே குடிச்சிட்டு எல்லாருக்கும் மாற்றி மாற்றி குடிக்கிற தண்ணியை எனி டைம். வெந்நீர் ஆனால் போட்டு வச்சிருந்தோம். வெந்நீர் டக்குன்னு தண்ணி வைக்கிறப்போ வெந்நீர் ஞாபகம் வர மாட்டேது. 2 நாளாக பயங்கர வெயில். அந்த வேர்வைக்கே வேர்வை சளி. என்ன நம்மளுக்கு கற்றுது? டீ கொடுங்க பிள்ளைக்கு, டீ கொடுங்க. அம்மா சூடாக இருக்கு. டீ சுடுது. சரி, மாத்திரை போட்டீங்க இல்லையா? மாத்திரை போட்டோம், ஆனால் கேட்கல. எனக்கு பிடிச்சிருந்தது இல்லாமல் தம்பிக்கு சேர்த்து பிடிச்சிருக்கு. ஆனால் மாத்திரை போட்டது தூக்கமாக வருது எல்லாரும். பயங்கர இது. பாப்பா என்ன பண்ணிட்டு யாரை பண்ணி பேசிட்டு இருக்கு? அது யார்கிட்டயே ஹலோ சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தனியாக அது பேசிகிட்டு இருக்கு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னே தெரியல. சொல்லிட்டு எங்கே இருக்க, சாப்பிட்டியா சொல்லியா கிழமை எங்கே இருக்குன்னு. சளி எல்லாம் இருக்கு. அதான் தூதுவளை தோசை ஊற்றப்போ. தோசைக்கா மாவு இருக்கு. மாவில் அரைச்சி இது எல்லாம் இதெல்லாம் பண்ணலாம்ல? துவாச்சி சாப்பிடலாம்ல? துவரைக்கலாம், வளர்ச்சி சாப்பிடலாம்.
பூ பூத்துருக்குங்க, நானே பார்க்கல ஒரு நாள். நிறைய பூத்துருக்கு, அழகாக இருக்குல்ல, நல்லா படர்ந்து கிடக்கு, நல்லா இருக்கு. வேலை ஒன்றும் முள்ளாக இருக்குது, அதனால தான் இப்போ கத்திரிக்காய் வச்சு வச்சுட்டு. இல்லை இது மேக்ஸிமம் கத்திரிக்காய் வச்சு ஆட்டோனது நல்லா இருக்குல்ல, அது பூவெல்லாம் வச்சது. இலையும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். முள் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேக்கு வந்து கத்த தூதுவளை தோசை ஊற்றுறதுக்காக வந்து பறிச்சுட்டு வந்திருக்கா. நான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சொல்ல போகிறேன் காலையிலேக்கு, அதனால் வந்து இப்போ முருங்கைக்கீரை பறித்து திரும்பிட்டு இருக்கோம். ஏன் எல்லாருக்கும் வாய்ஸும் சரியில்லையா? எல்லாருக்குமே சளி, எல்லாருக்கும் சளி. அவங்களும் என்ன பண்ணுற நீ? சர்க்கரைக்கு சர்க்கரை உனக்கு சளியா? சர்க்கரை சர்க்கரைக்கு பதிலாக அவங்க தம்பிக்கு கீழே போட்டோம். தம்பியார் கத்துறான். கொஞ்சம் மாவு ஊற்றி வெங்காயம் எதுவும் போடலை, வெறும் இலைய மட்டும் அரைச்சி உப்பு போட்டு அப்படியே தோசை ஊற்ற போகிறேன். கசக்கு நல்லா இருக்காது, கசக்குமா? அது ஒரு வெங்காயம் அப்போ தான் சளிக்கு நல்லா போகும். வெங்காயம் 4 பூண்டு ஒரு மிளகு ஒரு அரைச்சி போட்டு அன்னைக்கு விட தோசை தண்ணி நல்லா இருந்துச்சு. இந்த கோலம் விட்டது யார்? கோலம் விட்டது யார்? அம்மாவா? பரவாயில்ல, கோலம்னு எல்லாம் நல்லா வர்றீங்கப்பா. எனக்கு அவ்வளோதான் விடுது. ஏண்டப்பா வந்துட்டப்பா, பக்கத்தில் ஆள் இல்லாமல் அழுகுறான். பிரியா காலைக்கு சாதம், ரசம், அப்பளம், கீரை, அது கூட பார்த்தீங்கன்னா தூதுவளை தோசை. அவ்வளோதான். ஓகே, தோசை வந்து பெருசாக தான், அதுக்கு சைடிஷில் அது கிடையாது. இது வந்து ஒரு மருந்து, அது ஓகே. சைடிஷெல்லாம் வச்சு சாப்பிட. சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனி உள்ளே வச்சு அப்படியே அமுக்கி விட்டுருங்க. ஜீனியெல்லாம் இல்லை, அப்படியே தோசையை ஊற்றி சூடாக இருக்கும்போதே அப்படியே வெறுவாயிலே சாப்பிட வேண்டியதான். அப்போ தான் நல்லா தான் வந்து உடம்புக்கு நல்லது. சரி ஓகே, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன். என்னாச்சு? சரி நான் வரேன், இரு. தூக்கம் வந்துட்டு அவனுக்கு வெயிட் பண்ண மாட்டான். பார்த்தீங்கன்னா காலைக்கு வந்து சாப்பாடுலாம் சமைச்சு முடிச்சாச்சு. என்னென்ன சாப்பாடு பார்க்கலாம். சாதம், பச்சை சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம், முருங்கைக்கீரை, முட்டை, அது பார்த்தீங்கன்னா கலர் வத்தை. இது வந்து தூதுவளை தோசை. எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு, அதனால எல்லாருக்குமே தோசை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தோசை தான் சாப்பிடணும். வாங்க சாப்பிடலாமா? ஆண்டி ஃபஸ்ட்டு தோசை. தோசை எனக்கு இந்த தோசை ஏண்டா அமுலு? கண்டிப்பா எல்லாருமே தோசை தின்னே ஆகணும். அம்லே தோசை கண்டிப்பா. ஆமா, ஆண்டி பவுன் பதிலாக பால் கொடுத்துட்டேன்னா நீங்க படுத்து செல்லு பாருங்க, படமா இருக்கு. படுத்து ஆனா படப்பில்லை, அவர் தோசை கேட்கிறாரு. ஆனா பாக்குறீங்களா? ஏபிசி அமுலு சாப்பிட்றானே, அமுலுக்கு சாப்பிடுங்க தோசை. நீ எடுத்து சாப்பிடுங்க, அப்போ சாப்பிடுங்க. செல்லுக்கு கொடு, ரொம்ப பண்ற வர வர தோசை சூட்டோட நம்மளே தோசையை சாப்பிடுங்க. அவன் தோசை தோசை நல்லா இருக்கு. தோசை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்புறம் என்ன வேணும் உனக்கு? எடுத்துக்க தோசை. நல்ல பிள்ளை ஆவச்சு குடி சாப்பிட்றேன். காலை உதைக்க கூடாது. தம்பி நம்ம எல்லாரும் உட்காந்து வல்லாடுறான் அறுவலை. என்னடா எப்படி இருக்கு தோசை? என்ன வேணும்? மிளகு போட்டோட காரமா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா, அம்மா சாப்பிட்டுருக்கா. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாரே வாங்க. அமலே அமலே சாப்பிட சாப்பிட செல்லு பார்த்து சாப்பிட்டு விடு. அப்பே அடுத்த வருஷம் நீ உட்காந்து சாப்பிடலாம். நீலா சாப்பிட்ற அமுலு? சாப்பிடுதால செல்ல பார்த்துட்டு சாப்பிட போறாங்க. சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க. என்னது தோசை திண்டு எல்லாம் சாப்பாடு வாங்கி கண்டிப்பா ஒரு தோசை தின்னு. தோசை கொஞ்சம் கூட கூடாது. அவளே அமுலு சாப்பிட்றா நீயும்? சரி சாப்பிடுங்க, எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிட போகிறேன். ஓகே ஆல்ரெடி
ஆல்ரெடி வந்து ஸ்டார் கொடுத்தாச்சு. ஒரு ஸ்டார் ஓகே. துணியை வந்து வச்சது யார்? பரவாயில்லையே, துணியை வச்சு போட்டீங்களே. மழை வர மாதிரி இருக்குல்ல. ஆ